கலாத்தியர்கள் நிருபத்தில் முக்கியமாக அவர் நேரடியாக பேசுகிறது என்னென்னா, நீங்கள் திரும்ப மாம்சத்தில் எப்படி முடிய போகிறீர்கள்? ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் எப்படி மாம்சத்தில் முடிய போகிறீங்க? யாராக இருந்தாலும் சரி, அவனை பற்றி கவலையே கிடையாது. பெரிய ஆள் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, சுவிசேஷத்துக்கு விரோதமாக எதுவுமே இருக்க மாட்டேன். நானே சுவிசேஷத்துக்கு விரோதமாக போனா சபிக்கப்பட்டவனாக இருப்பான். வாழ்ந்த சுவிசேஷம், ரைட்டா, அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், எழுதப்பட்ட சுவிசேஷம். இந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழ வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்துல இழுத்துக்கொள்வேன். இது ஒரு மாபெரும் சரித்திரம். இந்த சரித்திரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளில் வச்சிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் மாபெரும் வரலாறு, அதாவது வேதாகம் முழுவதுமாக நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அது எழுதப்பட்ட நாட்களிலே எவ்வாறு இந்த வரலாறில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார், பிதாவானவர் எப்படி இதோடு கூட இணைந்திருக்கிறார், இதை எப்படி நடத்துகிறார், இணைந்தில்லை, அவர் தான் நடத்துகிறார், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். காட் ஆக்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. நம்முடைய வரலாற்றிலே தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவானவர் வருவதை குறித்தும் அது பின்பதாக சபை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் நான் பார்க்கணும்னா, பவுலடியாருடைய 13 கடிதங்கள், அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம், அதனுடைய நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டுமென்றால் 15. அதற்கு அடுத்ததாக பொதுவான நிருபங்கள், யூதாவுடைய கடிதம், அதாவது யூத நிருபங்களில் பொதுவாக எபிரேயர்களது நிருபம், அதுக்கு அடுத்ததாக யாக்கோபுடைய நிருபம், 1, 2 பேதுருடைய நிருபங்கள், அடுத்ததாக யூதா எழுதினது. இதெல்லாம் யூத நிருபங்கள் என்று சொல்லுவாங்க, யூதர்களுக்கு என்று எழுதப்பட்டது. இது 5 புத்தகங்கள். அதற்கு அடுத்ததாக சுவிசேஷ புத்தகங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷ புத்தகங்களில் குறிப்பாக 3 சினாப்டிக் காஸ்பல், அதாவது ஒத்த வாக்கியங்கள் உள்ள சுவிசேஷங்கள். மார்க்கு முதலாவதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். மார்க்கை தழுவி மத்தேயு எழுதியிருக்க வேண்டும். மத்தேயு குறிப்பாக யூத கிறிஸ்தவர்கள், சிதறி போன யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது எங்கேருந்து எழுதியிருப்பாருன்னு சொல்கிறாங்கன்னா, அந்தியோகியாவிலேருந்து தான் எழுதியிருப்பாருன்னு சொல்கிறாங்க அந்த புத்தகத்தை. மத்தேயு அந்தியோகா ஒரு முக்கியமான ஸ்தலமாக மாறி போகிறது பின்பதாக. அடுத்ததாக லூக்கா இதே சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? கிரேக்கர்களுக்கு சொல்கிறார். மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறார். மத்தேயு யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். லூக்கா பிரஜாதிகள், கிரேக்கர்கள், கிரேக்க சபைகளுக்கு எழுதுகிறார், கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். ஆமாம், எந்தெந்த இடங்களெல்லாம் பவுலடியார் சபைகளை ஆரம்பித்து இருக்கிறாரோ அவரோடு கூட இவரும் லூக்காவும் போயிருக்கிறாரு. பவுலடியாரால் ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் எல்லாமே கிட்டத்தட்ட கிரேக்க கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் மற்றும் ரோம கலாச்சாரத்தில் உள்ளவர்கள், அவங்களுக்காக எழுதுகிறார். ஆனால் யோவானுடைய சுவிசேஷமானது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக இருக்குது. இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, மத்திய பகுதியில், அதாவது ஆசியா மைனர், எபேசுவை மையமாக கொண்டு அநேக பகுதியெல்லாம் சுவிசேஷ மையமாக்கப்பட்டதுனால அங்கே முக்கியமாக கிரேக்க கலாச்சாரம், தத்துவ ஞானமும் இருக்கிறவர்கள், அவங்களுக்கு விரோதமாக, அதாவது அவங்க இப்போ சபைகளை பாழாக்கி கொண்டு இருக்கிறார்கள், இவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்டது. அதாவது இவர்களுடைய மத்தியிலே சபைகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுவது மட்டுமல்லாது 3 கடிதங்களிலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆக 5 அவர் எழுதுகிறார். மறுபடியும் திரும்ப பார்ப்போம். பவுலடியாருடைய கடிதங்கள் 13, அதோடு கூட சேர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அவனுடைய வரலாறு, லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் நம்ம சுவிசேஷ புத்தகங்களை கொண்டு வந்துடுறோம். பொதுவான யூத நிருபங்கள் என்று சொல்லி அது 5, எபிரேயர்களது நிருபம், யாக்கோபு, 1, 2 பேதுரு, யூதாவுடைய நிருபம், திரும்ப சுவிசேஷ புத்தகங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் 4. அதில் 3 சினாப்டிக் காஸ்பல், ஒத்த சுவிசேஷம். அது என்னது? மார்க்கு முதல்ல எடுக்கணும். மார்க்கை தலைவி மத்தேயு யூதர்களுக்கும், லூக்கா புறஜாதியாருக்கு எழுதுறது. யோவான் கிரேக்க கலாச்சாரத்திலே கிரேக்க தத்துவ ஞானங்களுக்கு விரோதமாக, அதாவது அவர்களுக்கு அவர்களுடைய மத்தியிலே குழம்பி போயிருக்கக்கூடிய சபைக்கு எழுதினது. அதோடு கூட அவர் 3 கடிதங்கள் எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறார். ஆக இந்த புதிய ஏற்பாட்டுடைய கடைசி நாட்களிலே எழுதப்பட்டவை எல்லாம் யோவானுடைய கடிதங்கள்.
இப்போ நான் முன்னாடி போன நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட அவர் 90ல் எழுதியிருப்பார். 90லேருந்து 95க்குள்ள 90லேருந்து 95க்குள்ளாக அவர் எழுதியிருக்க வேண்டிய அந்த கடிதங்களை. அதற்கு பின்பதாக தான் அவர் பத்மு தீவிலே அவர் தனிமையாக சிறைவாசத்திலே அவர் மரித்து போயிருக்க வேண்டும். அதாவது வயது முதிர்ந்து ஆனால் அதே சமயத்தில் அவர் தனித்து விடப்பட்டு கிட்டத்தட்ட எல்லாம் விடப்பட்டார். என்னது பத்மதீவில் தனியாக விடப்பட்டார். அதாவது சிறைச்சாலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட சிறைச்சாலை தான் அவருக்கு. கிட்டத்தட்ட எல்லா அப்போஸ்தலர்களுமே இரத்த சாட்சிகளாக தான் மரிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. இவரும் இரத்த சாட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் குப்பரையில் போடும்போது அவர் மரணிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பத்மதீவுக்கு நடத்துகிறாங்க. ஓகே, 30 வருடங்களிலே அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுக்கு அடுத்த 30 வருடங்கள், அதுக்கு அடுத்த 30 60 வரைக்கும் பவுலுடைய சுவிசேஷ பிரயாணங்கள், அடுத்தது எல்லா அப்போஸ்தலருடைய சுவிசேஷ பிரயாணங்கள், இது எல்லாமே நம்ம எங்கே பார்க்குறோன்னா கிட்டத்தட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நான் பார்க்குறோம். அதுதான் அந்த நாட்களில் எழுதப்பட்டது தான் அநேகமாக பவுலடியாருடைய கடிதங்கள். கிட்டத்தட்ட 3 கடிதங்கள் அதில் வராது, மற்ற எல்லா கடிதங்களும் அதுக்குள்ளே தான் வரும். பின்பதாக அடுத்த 30 வருடங்களுக்குள்ளாக நாம் பார்க்குறோம் சுவிசேஷ புத்தகங்களும் பொதுவான நிருபங்களும் எழுதப்பட்டது. ஆக சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டது 3வது பகுதியாகிய அந்த 30 வருடத்துக்குள்ள 60க்கு பின்பதாகத்தான் எல்லா சுவிசேஷ புத்தகம், குறிப்பாக 70க்கு பின்பதாக தான் நிறைய சுவிசேஷ புத்தகங்கள் எழுதிக்கிட்டோம். ஒருவேளை 65ல் லூக்கா மார்க் எழுதியிருக்க வேண்டும். மற்றபடி எல்லாருமே 70க்கு பின்பதாக தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரோம அரசனாகிய இந்த தைத்தஸ் 70வது வருஷம் இந்த எருசலேம் ஆலயத்தை, அதாவது எருசலேம் ஆலயம், இந்த ஆலயம் ஏரோதினால கட்டப்பட்டது. இதை இடித்து போடுவதை நம்ம குறித்து நாம் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுலடியார் எழுதின கடிதங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கோம், திரும்ப நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இதுதான் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள். பவுலடியார் 3 விதமாக கடிதங்கள் எழுதினார். அவருடைய ஆரம்ப நாட்களில் ஒரு 6 கடிதங்கள் எழுதினார். முதலாவதாக நம்முடைய அதாவது எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் மேலாக அதாவது இது இருக்கலாம் அப்படி இல்லான்னு சொல்லாதபடிக்கு சரியானபடி நம்ம நாட்களை குறித்தோம் என்றால் 1-2 தெசலோனிக்கேயர் தான் முதலாவதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா கலாத்தியருடைய நிருபம் முதலாவதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்தில் இவங்க 2 பேருமே ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்கும் போயிட்டு திரும்ப வர்றாங்க அந்தியோயாவுக்கு. அப்போ 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எல்லாரும் விருத்த சேதனம் பண்ண எருசலேமில் கூட்டம் கூடுறாங்க. இப்போ இந்த கலாத்தியர்கள் நிருபத்தினுடைய முக்கியமான கட்டமே என்னென்னா இதை குறித்து தான் பேசுகிறாங்க. மறுபடியும் அவங்க திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதா, என்ன பிரச்சனைன்னா நீங்கள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணுங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணப்படுங்கிறாங்க. இந்த கலாத்தியர்கள் நிருபத்தில் முக்கியமாக அவர் நேரடியாக பேசுகிறது என்னென்னா நீங்கள் திரும்ப மாம்சத்தில் எப்படி முடிய போகிறீர்கள், ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் எப்படி மாம்சத்தில் முடிய போகிறீங்க, மறுபடியும் திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போக போகிறீங்களா, இந்த விருத்த சேதனம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறார். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இது 14வது அதிகாரத்துக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்துக்கும் இடையில் எழுதப்பட்டிருக்குது. அந்த எருசலேமினுடைய இந்த கூடுகை 50வது வருஷம் நடந்திருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 49வது வருஷத்தில் இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்க வேண்டும். அவங்களுக்கு பேர் சவுத் கலேஷியன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஒரு 4 பகுதிகளுக்கு போகிறார். பிசிதியாவிலே உள்ள அந்தியோகியா, அதுக்கு அடுத்ததாக இக்கோனியம், அதுக்கு அடுத்ததாக லிஸ்திரா, தெர்பே. இந்த பகுதிகளெலாம் இந்த கலாத்தியாவுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், சவுத் கலேஷியா. முதலாவதாக சுவிசேஷ பிரயாணம் போன பின்பு எழுதப்பட்டவை. ஏன்னா அந்த இடத்துல தான் போய் எல்லாம் என்ன செய்கிறார், திரும்ப அந்த நிருபத்தை கொடுக்குறத 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிருபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த எருசலேமில் உள்ள சபை கொடுத்த இந்த நிருபத்தை எடுத்துகிட்டு போய் இந்த லிஸ்திரா, தெர்பே, இக்கோனியா, அதுக்கு அடுத்ததாக இந்த அந்தியோகியா, இந்த பகுதியில் அப்படியே போய் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வாசிங்க 15வது அதிகாரம் அதனுடைய
1, 2, 3, 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். ஆமாம், இங்கே தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வேறு இந்த நிருபங்களை குறித்து அவங்க எங்கேயுமே பேசலை. நல்லா கவனிச்சிங்களா? ஏன்னா இந்த இடத்துல தான் பிரச்சனை. அப்போ இந்த இடத்துக்கு தான் என்ன எழுதியிருக்க வேண்டும்? கலாத்தியருக்கு நிருபம் எழுதியிருக்கணும். அது எங்கேருந்து எழுதியிருக்க வேண்டும்னா அந்தியோகிலேருந்து எழுதியிருக்க வேண்டும். அது எப்போ எழுதியிருக்க வேண்டும்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா, பேதுருவானவர் அங்கே வந்திருக்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த நிருபத்தையும் சேர்த்து எழுதிட்டு எனக்கு அனுப்புகிறாரு. பவுலடியாரும் திரும்ப பர்னபாவும் வர்றாங்க. அந்த இடத்துக்கு தான் பேதுருவானவர் வந்திருக்க வேண்டும். ஏன்னா கலாத்தியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். சொல்லும்போது அவர் பேதுருவானவர் மாய்மாலம் பண்ணினார்னு அவரோடு கூட பர்னபாவும் இழுப்புண்டு போனார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. 3வது அதிகாரம் கலாத்தியர்கள் நிருபத்தில் பாருங்கள், உங்களை மாய்மாலம் பண்ணினவர் யாருன்னு கேட்குறாரு. உங்கள் மேலே யாரையா என்ன சொல்கிறது, மேஜிக் போட்டாங்க அல்லது பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களா, காரசாரமாக சொல்கிறார், விச் கிராஃப்ட் அப்படிங்கிறாரு. உங்களை மயங்க பண்ணினவன் யார், உங்களை கலக்கினவன் யார் அப்படிங்கிறாரு. இன்னொன்று சொல்லும்போது சொல்கிறாரு, யாராக இருந்தாலும் சரி அவனை பற்றி கவலையே கிடையாது, பெரிய ஆள் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, சுவிசேஷத்துக்கு விரோதமாக எதுவுமே இருக்க மாட்டேன். நானே சுவிசேஷத்துக்கு விரோதமாக போனா சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆக அவர் என்னதுன்னா, தனக்கு எந்த விதமான கொடுமைகளோ அல்லது தீமைகளோ இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. பிலிப்பியர்கள் நிருபத்தில் என்ன சொல்ற, என்னதான் இருந்தாலும் சரியா சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அதை பற்றி கவலை இல்லை. என்ன நல்லபடியாக அறிவித்தாலும் சரி, அவன் எனக்கு தீங்கு செய்ய முடியாது அறிவித்தாலும் சரி, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சுவிசேஷம் சரியானபடி அறிவிக்கப்படலைன்னா உடனடியாக எந்திரிச்சு நிற்கிறாரு. யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என்னை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் சுவிசேஷத்துக்கு விரோதமாக சொல்கிறேன், எவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ரொம்ப விட்டு இதுதான் இந்த கலாத்தியர்கள் நிருபத்தை காரசாரமாக அவர் எழுதுறனுடைய அதிகாரம். முதலாவதாக இந்த கிரீட்டிங்ஸே இல்லை. அதில் ஆரம்பிக்கும் போது சரி, நான் மனுஷனாலமல்ல மனுஷர்களாலமல்ல, என்னை கமிட்டி போட்டு என்னை கொண்டு வரலப்பா, நேரடியாக எனக்கு ஆண்டவர்கிட்டேருந்து கிடச்சிச்சு, நான் அந்த சுவிசேஷத்தை யார்கிட்டேருந்து படிக்கலை அப்படிங்கிறார். நான் நேரடியாக. எனவே தான் இந்த எருசலேம் சபையில் கூட்டம் வரும் பொழுது பேதுருவானவர் அவருக்கு விரோதமாக இன்னுமே பேசலை. எல்லாமே ஆமாங்க, இதில் கரெக்டு தாங்க, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டுங்க எனக்கு எப்படிங்கிறாரு. இல்லைன்னா மறுபடியும் திரும்ப அங்கே ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். பேதுருவானவர் இவருக்கு சாதகமாக தான் பேசுகிறார். கொர்நேலியோ கொர்நேலியோ வீட்டில் நடந்தது இவருக்கு முன்பதாக நடந்தது. எனக்கு முன்னாடியே இது ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். 10வது அதிகாரத்தில் இருக்க முன்னாடியே 3 தடவை தலையில் தட்டி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நாங்கள் அதையும் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா. எனவே முதலாவதாக எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அது கலாத்தியருக்கு நிருபம் 49 எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட கடிதம் என்றால் 50, 51, 50வது வருஷம், 51வது வருஷத்தில் 1, 2 தெசலோனிக்கருடைய நிருபங்கள் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக 1, 2 கொரிந்தியர் 53வது வருடத்தில் முதலாவது கொரிந்தியருக்கு நிருபமும், அதுக்கு அடுத்ததாக 56வது வருஷத்தில் கொரிந்தியருக்கு 2வது நிருபம், 53வது வருஷத்தில் அவர் எழுதும்போது அவர் எங்கேருந்து எழுதியிருக்க வேண்டும் என்றால் எபேசுவிலிருந்து எழுதியிருக்க வேண்டும். இது எங்கேருந்து எழுதியிருக்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது 1, 2 தெசலோனிக்கர் கொரிந்து பட்டணத்தில் 18 மாதங்கள் இருக்கும்போது அங்கேருந்து அவர் எழுதியிருக்க வேண்டும். சரி, அப்புறம் 1வது கொரிந்தியர் புத்தகம் அவர் எபேசு பட்டணத்திலேருந்து எழுதியிருக்க வேண்டும். 2வது கொரிந்தியருக்கு எழுத நிருபம் கிட்டத்தட்ட மக்கோதோனியா நாட்டில் குறிப்பாக பிலிப்பு பட்டணத்திலேருந்து அவர் எழுதியிருக்க வேண்டியது. ரைட். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக அந்த 6 கடிதங்களை கடைசியாக அவர் ரோமருக்கு எழுத நிருபம், அது 57வது வருடம் எழுதியிருக்க வேண்டும். அது எங்கேருந்து எழுதியிருக்கணும்? கொரிந்திலிருந்தோ அல்லது கெங்கிரேயாவில் இருந்தோ. கொரிந்துக்கு ரொம்ப பக்கம், ஒரு கிட்டத்தட்ட 6 மைல் தூரத்தில் உள்ள கெங்கிரேயாவில் எழுதியிருக்கணும். 16வது இதுல வரும் கெங்கிரேயா. கெங்கிரேயாவில் ஊர் ஊழியக்காரியாகிய பெபியாலை வாழ்த்துங்க. அப்போ சபைக்கு ஊழியக்காரியாக இருந்திருக்கிறாங்க இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பணக்கார ஊழியக்காரியாக இருந்திருப்பாங்க. ஓகே. அதுக்கு அடுத்ததாக அவர் 4 கடிதங்கள் எழுதுகிறார். இது முதல்ல எழுதப்பட்ட கடிதங்கள். கலாத்தியர் 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமருக்கு எழுதினார். சுவிசேஷத்தை 6 புத்தகங்களும் சுவிசேஷத்தின் அடித்தளம் போடப்பட்டது. சரி. அதுக்கு அடுத்ததாக அவர் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 28வது அதிகாரத்தில் 30, 31வது வசனத்தில் 31வது வசனத்தில் நான் பார்த்தேன்னா 2 வருடங்கள் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், தனியாக வீட்டில் இருக்கார், ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கார். அப்போ 4 கடிதங்கள் எழுதியிருக்காண்டு. அந்த 4 கடிதங்களில் முதலாவதாக
எபேசியருக்கு நிருபம், அதோடு கூட கொலோசியரும் அதோடு கூட சேர்த்து பிலமோனுக்கு எழுதின கடிதம். அவர் கடைசியில் அதோடைய கடைசி நாட்களில், அதாவது சிறையிருப்பினுடைய நாட்களில் கடைசியில் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதியிருக்க வேண்டும். இந்த 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 கடிதங்கள் எல்லாமே அவர் ஆரம்பித்த சபைகளுக்கு எழுதுகிறார். திரும்ப அந்த சபைகளுக்கு, எபேசு சபைக்கு, அப்புறம் கொலோசிய சபைக்கு அவர் ஆரம்பித்ததில்லை, ஆனால் அவருடைய ஊழியத்தில் இருந்தவர் அது கொடுத்த பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். அதுக்கு பின்பதாக 3 கடிதங்கள் எழுதினார். அவருடைய கடைசி நாட்களுடைய 3 கடிதங்கள். முதலாவதாக 1 தீமோத்தேயு, கிட்டத்தட்ட ஒரு 63 64 அவர் விடுதலையான பின்பு 63 64 63 எழுதியிருக்க வேண்டும். தீத்துக்கள் நிருபம் 64 எழுதப்பட்டிருக்க வேண்டும். 67 அதுக்கு அடுத்ததாக 2 தீமோத்தேயு அவருடைய கடைசி நாட்களில் 68 அவர் சிறைச்சேதம் செய்யப்படுகிறார். அதற்கு முன்பதாக 67 இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு மக்கதோனியாவிலிருந்து எழுதியிருக்க வேண்டும். ஏன்னா மக்கதோனியாவுக்கு போகும்பொழுது நான் சொல்லிட்டு போனேன்னு ஒன்று. அதுக்கு அடுத்ததாக ஆசியா மைனரில் இருக்கும்பொழுது தீத்துவுக்கு எழுதி கொண்டு, நான் ஆசியாவுக்கு வரும்பொழுது நான் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன்னு. அதுக்கு அடுத்ததாக 2 தீமோத்தேயு ரோமாபுரியிலே பாதாள சிறையில் இருக்கும் பொழுது அவர் எழுதியிருக்காரு. சரி, குட், வெரி குட். இப்போ அவர் மரணிக்கிறார் 68. பின்பதாக எழுதப்பட்ட கடிதங்களில் முதலாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லணும்னா நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா சிதறிப்போன யூத கிரேக்க கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ரோமாபுரியிலிருந்து சிதறிப்போனவர்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இன்னும் சரியாக நம்ம சொல்லணும்னா எங்கெல்லாம் பேதுருவானவர் ஊழியம் செய்தாரோ அந்த இடங்களெல்லாம் இந்த சுவிசேஷம் வாசிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா பேதுருவானவர் கூட தான் இவர் இருக்கிறார், மார்க் எழுதுகிறார், ஜான் மார்க் இல்லையா? எங்கேயோ இருந்து ஓடி போயிட்டார்ல பாருமா. ஆமாம், பின்னாடி பவுலடியாரே சொல்கிறார் எனக்கு உபயோகமானவன் அப்படிங்கிறார், அவர் எழுதியிருக்கிறார். இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷமும் பேதுருவானவர் அறிவித்த சுவிசேஷமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுருவானவர் சொல்கிறார்ல, அதே மாதிரி தான் இதுலையும் எழுதப்பட்டிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க பேதுருனுடைய வார்த்தையும் மார்க்கருடைய எழுத்தும் அப்படின்பாங்க. இந்த வேர்ட் ஆஃப் பீட்டர், அந்த ப்ரீச்சிங் ஆஃப் பீட்டர் அண்ட் பென் ஆஃப் மார்க், அவருக்கு செக்ரட்டரியாக கூட இருந்திருக்கலாம். பின்பதாக அதை தழுவி அநேக சிதறி போன இந்த யூத கிறிஸ்தவர்கள் இப்போ நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தையும் எபிரேயருடைய நிருபத்தையும் நீங்கள் சேர்ந்து வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மார்க்கு சுவிசேஷத்தையும் அதோடு கூட பேதுருவுடைய கடிதங்களையும் சேர்த்து வாசிச்சிங்கன்னா சரி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். மத்தேயுடைய சுவிசேஷத்தையும் அதே போல் யாக்கோபு, எபிரேயர், யாக்கோபு, யூதா இதையும் சேர்ந்து நீங்கள் சேர்த்து வாசிக்கலாம். ஒன்று என்ன ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னா சிதறி போன சபைகளுக்கு எழுதப்பட்டது.